இப்போ வந்து அடிக்கடி சிறுநீர் கழித்து நேரத்தை வேஸ்ட் ஆகக்கூடாது. சிறுநீரை வந்து அடிக்கடி கழிச்சிட்டே இருக்கக்கூடாது. கழிச்சிட்டே இருந்தால் நேரம் வேஸ்ட் ஆயிரும். இப்போ ஏதோ ஒரு பயணமாக ஏதோ ஒரு வேலை செய்ய போகிறோம், அதாவது பயணம் செய்ய போகிறோம், சாப்பிட போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணுவாங்கன்னாக்கா சிறுநீர் கழிச்சிட்டு வருவாங்க. ஏன்னா வந்து மடியில் வந்து ஒரு அழுத்தம் இருக்கக்கூடாது, சுதந்திரமாக ஜாலியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உடனே போய் சிறுநீர் கழிச்சிட்டு வரும். சிறுநீர் வருதோ இல்லையோ கொஞ்சமாச்சும் இருக்கும், அதை போய் வெளியே கழிச்சிட்டு வந்தால் நம்ம சாப்பிடும்போது மன அழுத்தம் இல்லாமல் சாப்பிடலாம். அது ஒரு ப்ரெஷர் தான். சிறுநீர் என்பது ஒரு ப்ரெஷர். அது சேர சேர ப்ரெஷர் அதிகமாகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷரை குறைச்சிட்டு அப்போது சிறுநீர் கழித்து விட்டு எந்த வேலையும் செய்கிறது. ஒரு பயணம், ஒரு ஊருக்கு போகிறோம். அப்போது ஊருக்கு போகிற வழியில் நமக்கு சிறுநீர் முட்டிக்கிட்டு வந்துடக்கூடாது. உடனே சிறுநீர் கழித்து விட்டு பயணம் செய்வார்கள். அதுபோல் சாப்பிட்றாங்களா, சாப்பிடும்போது இந்த சிறுநீர் கழித்து விட்டு சாப்பிட உட்காருவாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த ப்ரெஷர் இருக்காது. ப்ரெஷர் இல்லாமல் ஒரு வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் செய்யும்போதும் அப்படி தான். உடனே இப்போ வந்து இந்த மாதிரி இந்த சிறுநீர் இருக்குல்ல, அடிக்கடி சிறுநீர் கழிப்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன் அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறாங்கன்னா, அது ஒரு சின்ன ப்ரெஷர். ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார் அப்படின்னா அவருக்கு இந்த ப்ரெஷர் கூடுதலான டென்ஷனை கொடுக்கும் சிறுநீர். அதனால் அவரோட டென்ஷனை குறைக்கிறதுக்காக அவர் எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் முன்னாடி போய் சிறுநீர் கழிச்சிட்டு வந்துடுவார். சிறுநீர் கழித்து விட்டு வந்தால் என்ன ஆகும்? ஏன்னா இடையில அந்த ஒரு வேலையை செய்யும்போது இடையில சிறுநீர் வந்தால் அவருக்கு போய் அதுக்கு முன்னாடியே இப்போ தூங்க போகிறாரா போய் சிறுநீர் ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீர் கழிக்கிறோம்? நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அது நம்மளை சிறுநீர் வந்து நம்மளை எழுப்பி விட்டுறக்கூடாது. சிறுநீர் பையில் நிறைஞ்சி அப்புறம் சிறுநீர் கழிக்கின்ற உணர்வு வந்து அது நம்மளை எழுப்பி விட்டுறக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சிறுநீர் கழித்து விட்டு தூங்குகிறோம். இது மாதிரி தூங்குறதுங்கிறது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு நம்ம சிறுநீர் கழிக்கிறோம். ஏன்னா இடையில அந்த செயல் தடைபட்டு விடக்கூடாது, தூங்குகிற செயல் தடைபட்டு விடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக நம்ம தூங்குவதற்கு முன்பு சிறுநீர் கழிக்கிறோம். அதுபோல் ஒரு பிரயாணம் பண்ணுறோமா, 1 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம், அதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிப்பது. அல்லது 2 மணி நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம், இடையில நமக்கு சிறுநீர் முட்டிக்கிட்டு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? வண்டி போயிட்டுருக்கோம், நமக்காக நிறுத்த மாட்டாங்க பஸ்ஸெல்லாம். அப்போ முன்கூட்டியே சிறுநீர் கழித்து விட்டு பிரயாணம் செய்வது. இந்த மாதிரி எந்த வேலையை செஞ்சாலும் சிறுநீர் கழித்து விட்டு அந்த வேலையை செய்கிற வழக்கம் வந்து, ஒரு வேலையை ஆரம்பித்தா ரொம்ப தூரம் அந்த வேலை நடக்கும் அப்படின்னா முன்கூட்டியே சிறுநீர் கழித்து விட்டு வர வேண்டியது. இந்த மாதிரி வழக்கம் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் அதிகமாகிட்டே வருது. ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்ன சொல்லுது? உன் இஷ்டப்படி நீ வாழ முடியாது. இஷ்டப்படி உனக்கு சிறுநீர் வந்தால் சிறுநீர் கழிப்பதற்கு உனக்கு வாய்ப்புகள் இங்கே வந்து இப்போ நீ பஸ்ஸில் போகிற அப்படிங்கும்போது பஸ்ஸில் போகும்போது இடையில சிறுநீர் வந்தால் உனக்காக பஸ்ஸை நிறுத்த மாட்டாங்க. அதனால் நீ முன்கூட்டியே சிறுநீர் கழிச்சிக்கோ. அது மாதிரி இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறியா, முதல் பாட வேலையை ஆரம்பித்தாச்சு, முன்னாடியே நீ சிறுநீர் கழித்து விட்டு வகுப்பறையில் உட்காரு. இடையில சிறுநீர் வந்துச்சுன்னா உன்னை இடையில அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் இன்டர்வலில் தான் நீ போக முடியும். இப்படி வந்து இயற்கை உபாதைகளுக்கு நம்ம அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. இன்னொருத்தர்கிட்ட போய் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. இயற்கை உபாதைகளுக்கு நம்ம இன்னொருத்தர்கிட்ட போய் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இங்கே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இன்னொருத்தர்கிட்ட போய் அனுமதி கேட்காம முன்கூட்டியே நம்ம சிறுநீர் கழித்து விடுவோம். வருதோ வரலையோ முன்கூட்டியே அந்த பையை வந்து காலி பண்ணிடுவோம். அந்த பையில் உள்ள சிறுநீர் கொஞ்சம் நெஞ்ச சிறுநீரை இறக்கி விட்டுட்டு வந்துடுவோம். இல்லைன்னா இடையில நம்ம வந்து இடையில சிறுநீர் முட்டிக்கிட்டு வரும்போது யார்ட்டையா அனுமதி கேட்க வேண்டியிருக்கும். இப்படி பெரும்பாலும் அந்த பிரயாணங்களுக்கு முன்னாடி சிறுநீர் கழிப்பாங்க, தூங்குறதுக்கு முன்னாடி சிறுநீர் கழிப்பாங்க. இடையில சிறுநீர் நிறைஞ்சி தூக்கத்தை கெடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்காக. அந்த மாதிரி பிரயாணத்துக்கு முன்னாடி, ஒரு வகுப்பறை ஆரம்பிக்குதுன்னா வகுப்புக்கு முன்னாடி, ஒரு திரைப்படம் பார்க்க போகிறாங்கன்னா திரைப்படத்துக்கு முன்னாடி சிறுநீர் கழிக்கிற வழக்கம். ஏன்னா திரைப்படம் பார்த்துட்டு இருக்கும்போதே சிறுநீர் வரும். படம் 3 மணி நேரம் ஓடுதுன்னா 1.5 மணி நேரம் கழிச்சு தான் இன்டர்வல் விடுவாங்க. அதுக்கு இடையிலே சிறுநீர் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் முன்கூட்டியே சிறுநீர் கழிக்கிறது. இப்படி அப்புறம் ஒரு சாப்பிட போகும்போது நமக்கு மடியில் ப்ரெஷர் இருக்கக்கூடாது, அந்த சிறுநீர் பையில் அழுத்தம் இருக்கக்கூடாது, சிறுநீர் கழித்து விட்டு வந்து சாப்பிடுவாங்க. ஒரு வேலைக்கு இந்த ப்ரெஷர் வந்து குறுக்க நிற்கக்கூடாது அப்படிங்கிறக்காக அவங்க அதை கடைபிடிக்கிறாங்க. அது அந்த சிறுநீர் கழிக்கிற வழக்கம். எந்த வேலை செஞ்சாலும் உடனே இந்த சிறுநீர் நினைப்பு தான் வரும் அதனால் நம்ம அந்த அளவுக்கு சிறுநீரை வந்து ஒரு இடையூறாக நம்ம கருதணுமா? அதை வந்து மீறி பார்க்கணும். நம்ம அதை பார்த்து பயப்படக்கூடாது. எப்போ எந்த வேலை செஞ்சாலும் உடனே சிறுநீர் வந்துடுமோ இடையில அப்படின்னு பயப்படக்கூடாது, எந்த வேலை செஞ்சாலும். அதனால் என்ன பண்ணணும், சிறுநீரை அடக்கி பழகணும். சிறுநீரை கழிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது.
அடிக்கடி போய் சிறுநீரை கழிக்கும்போது அதுக்காக நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்தை செலவு பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஒரு நாளைக்கு அடிக்கடி நீங்கள் 5 வாட்டி போனீங்க அப்படின்னா அதிலே அரை மணி நேரம் உங்களுக்கு செலவாயிடும். அப்போ அந்த மாதிரி சிறுநீரை கழிப்பதற்கு நேரத்தை செலவழிக்காமல், அப்போ 5 ஒரு நாளைக்கு 5 தடவை சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் ஒரு அடக்கி வச்சு 2 தடவையாக சிறுநீர் கழிங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ நேரம் மிச்சமாகுது? 20 நிமிஷம் மிச்சமாகுதா? வெறும் 10 நிமிஷம் வேலையை நீங்கள் டெய்லி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறதுனால அரை மணி நேரம் செலவழிக்கிறீங்க. சிறுநீர் கழிக்கிறதுக்காக 5 தடவை டெய்லி அடிக்கடி போய் சிறுநீர் கழிக்கிறதுனால இந்த மாதிரி நிறைய பயத்தின்காரமாக தான் போவாங்க. ஒரு வேலைக்கு அது குறுக்க வந்துடக்கூடாது, ஒரு பிரயாணம் பண்ணுறோம் இடையில வந்துடக்கூடாது, சிறுநீர் ஒரு சாப்பிட போகிறோம் அப்போ மடியில் ஒரு அழுத்தம் இல்லாமல் இருந்தால் நல்லா ஜாலியாக சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் சிறுநீர் கழிப்பதற்கு சொல்லப்பட்டாலும் நம்ம கடைசியில் என்ன ஆகுது, அதுவே பெரிய பழக்கமாகி அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற வழக்கம் வந்துடுது. அடிக்கடி சிறுநீர் கழிக்கும்போது அதனால் நமக்கு நிறைய நேரம் வேஸ்ட் ஆகுது. ஒரு அடிக்கடி சிறுநீர் கழிக்கும்போது நிறைய நேரம் வேஸ்ட் ஆகுது. நிறைய பேர் இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் தண்ணி குடிக்கிறதுக்கே பயப்படுறாங்க. குடித்தா அப்புறம் திடீர்னால சிறுநீர் பை நிறைஞ்சிரும், திரும்ப கழிவறை நோக்கி ஓடணும். இப்படி நிறைய நேரம் வேறு அதில் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு பயந்துட்டு சிறுநீர் தண்ணி குடிக்கிறத கூட குறைச்சிப்பாங்க. அதனால் உடல் நலன் கேடாயிரும். அதனால் இதில் என்னென்னா, நம்ம அடிக்கடி சிறுநீர் வருதுன்னா அடிக்கடி ஓடிட்டுருக்கூடாது. இப்போ 5 தடவை டெய்லி நீங்கள் சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னா தினமும் 5 தடவை சிறுநீர் கழிக்கிறீங்கன்னா அது ஒரு 2 தடவையோ 3 தடவையோ குறைச்சிருங்க. அப்போ ஒரு 10-15 நிமிஷம் அதில் உங்களுக்கு மிச்சமாகும். அந்த அளவுக்கு நம்ம நேரத்தை சிக்கனமாக பயன்படுத்தணும். அப்போ அடிக்கடி சிறுநீர் கழிக்கணுங்கிறது பெரிய அச்சுறுத்தலாக சிலருக்கு மாறிடும். எங்கேயும் வெளியூருக்கு வரமாட்டாங்க. வெளியூர் ரொம்ப தூரம் ட்ராவலாக அப்படின்னா பயப்படுவாங்க. அதாவது சில இந்த மாதிரி சிறுநீர் வந்தால் என்ன பண்ணுறது? இப்போ பஸ்ஸில் போகிறவங்க சிலருக்கு வந்து இப்படி அடிக்கடி சிறுநீர் வந்து கடைசியில் அந்த சிறுநீர் வெளியேறுவது கட்டுப்பாட்டை இழந்து விடும். தூக்கத்தில் கூட சிறுநீர் வெளியேறுறோம். அப்போது வீடாக இருந்தால் டக்குன்னு ஒன்றுக்கு வருதுன்னா போயிடுவாங்க. அதுவே பஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? பஸ்ஸு ட்ரெயின்னா டயப்பர் கட்டிட்டு போகிற ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த அளவுக்கு சிறுநீர் வெளியேற்றுவது என்பது கட்டுப்பாட்டை இழந்து விட்டால் என்ன ஆகுறது? அதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்காதீங்க. அடிக்கடி சிறுநீர் கழிப்பதும் கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு தூக்கத்தில் சிறுநீர் கழிவது ரெண்டும் நெருக்கமான தொடர்பு இருக்குது. ரொம்ப நெருங்கி வருகிற பிரச்சனை இது. அடிக்கடி ஒருத்தருக்கு சிறுநீர் வெளியே போகுது, அப்புறம் இன்னொருத்தருக்கு தூக்கத்திலே சிறுநீர் வெளியே போகுது. அந்த அழுத்தம் வந்துட்டாலே அவருக்கு ஒன்றுக்கு போயிடும். அப்போ 2 பேரும் நெருக்கமான பிரச்சனையை சந்திக்கிறார்கள். இது இப்போ அடிக்கடி சிறுநீர் வருதா, இதோட அடுத்த கட்ட பிரச்சனை என்ன? தூக்கத்திலே ஒன்றுக்கு போகிறது, அல்லது ஒரு அழுத்தம் வந்தாலே தன்னை மீறி ஒன்றுக்கு வெளியில் போயிடும். இந்த சிறுநீர் வெளியில் போயிடும். இதுதான் அடுத்த கட்ட பிரச்சனை. ஒரு ஆரோக்கியமான சிறுநீர் வெளியேறுவது என்னென்னா, அடிக்கடி சிறுநீர் வெளியேறாமல் நம்ம விருப்பத்துக்கு அதை அடக்கி வைக்கிற தெரியணும். முதல்ல அதை அடக்கி வைக்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எப்போதும் அடிக்கடி ஒரு சிறுநீர் கழிக்காமல் நம்ம நமக்கு எப்போ வசதியோ அப்போ சிறுநீரை வெளியேற்றணும். அதை பார்த்து பயப்படக்கூடாது. நமக்கு அடக்கி வைக்கிற திறனை வளர்த்து கொள்ள வேண்டும். அது வந்துருமோ, இடையில வந்துருமோ, இப்போ கழிச்சிக்கிட்டால் நல்லா இருக்குமே, அது வந்துச்சுன்னா ஓடக்கூடாது, அப்படி இப்படின்னு இருக்கிறத விட அடக்கி வைக்கிற திறனை வளர்த்து கொண்டால் நம்ம அடிக்கடி சிறுநீர் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடக்கி வைக்கிற திறனை வளர்த்து கொண்டால் தூக்கத்தில் ஒன்றுக்கு போகிற பிரச்சனைலாம் நின்று போயிடும். அதனால் அடக்கி வைக்கணும். சிலர் சொல்லுவாங்க அப்படி சிறுநீர் வந்தால் அடக்கி வைக்கக்கூடாது. அப்படியே அடக்கி வைக்காமல் ஓடி தான் கடைசியில் என்ன ஆகுது? சிறுநீர் வந்த உடனே அது வெளியே போயிடுது. நீ ஏன்பா ஓடுற, நானே போய்க்கிறேன். சிறுநீர் என்ன சொல்லுது? ஏன் சிறுநீர் நான் வந்த உடனே ஓடுவியா கழிவறைக்கு? நீ ஓடாத, உனக்கு நான் சூப்பர் மெத்தட் சொல்கிறேன், நீ சும்மாவே இரு, நானே போய்க்கிறேன். நீ தூங்குறியா, உனக்கு சிறுநீர் வருதா, நீ எந்திரிச்சிடலாம் போகாத. அடிக்கடி தூக்கத்தில் முழிச்சு எந்திரிச்சு ஒன்றுக்கு போகிற, நானே போய்க்கிறேன் அப்படின்னு தூங்கும்போதே அதுவாகவே போயிடுது. அந்த மாதிரி தூங்கும்போது விழித்திருக்கும்போது கூட சிலருக்கு ஒன்றுக்கு போய்டும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? தூக்கத்தில் ஒன்றுக்கு போகிறது பெரியவங்களான பிறகு கூட, முடிச்சிருக்கும் போதே சிலருக்கு ஒன்றுக்கு போகிறது பெரியவங்களான பிறகு கூட, அப்புறம் அடிக்கடி ஒன்றுக்கு போகிறது. இதுக்கெல்லாம் என்ன தீர்வுனா, அந்த சிறுநீர் கழிப்பதை அடக்கி பழகணும். அடக்கி பழகினா தான் நம்ம, ஆனால் அதுக்காக நம்ம வந்து ஓரளவுக்கு தான் அடக்கணும். ஓரளவுக்கு அதை அடக்கியே ஃபுல்லாக வைக்கவும் முடியாது. நமக்கு தேவையான தண்ணீரையும் குடிக்கணும், அடக்கியும் வைக்கணும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே அடக்க முடியாது. அப்படி தான் நீ சிறுநீரை வெளியேற்றணும். நீ பயப்படக்கூடாது. சிறுநீரை வெளியேற்றுறது உனக்கு ஒரு பயமாகவே இருக்கக்கூடாது. அடக்கி வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5 வாட்டி சிறுநீர் கழிக்கிறேன்னா அதை அடக்கி பழகும்போது ஒரு 2 வாட்டி நீ சிறுநீர் கழித்தாலே போதும். ஒரு நாளைக்கு 2 வாட்டி 3 வாட்டி. அப்போது உனக்கு ஒரு 10 நிமிஷம் அதில் மிச்சமாகும், நேரம் மிச்சமாகும். இல்லைனா வீணாக இந்த மாதிரி அடிக்கடி சிறுநீர் கழிப்பதிலே உனக்கு நிறைய நேரம் செலவாகும். 10 நிமிஷங்கிறது சாதாரண இது கிடையாது. நேரத்தின் முக்கியத்துவம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் 10 நிமிடம் என்பது சாதாரண ஒரு நேரம் கிடையாது.
அதன் மதிப்பு தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும் 10 நிமிடம் என்பது 10 மணிக்கு சமமானது என்று.